சரி, இப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸ்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஃபோர்ஸோட நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? F is equal to, அது ஃபைனலா வந்தது. பேசிக் ஃபார்முலா என்ன? dp by dt. இந்த இடத்துல p நம்ம எப்படி எழுதிக்கலாம்? and again நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்க போறோம்னா மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். மாஸ் என்னது? கான்ஸ்டன்ட். வெரி குட். ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷன்ல சுத்துதுன்னு சொன்னா அதோட வெலாசிட்டி வந்து இந்த இடத்துல இருந்து v. இந்த v ஐ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? r into omega எழுதலாமா எழுதக்கூடாதா? v is equal to omega r. வெரி குட். அப்ப இந்த இடத்துல v க்கு பதிலா நீ omega r னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனா சரியா? நல்லா பாரு, இந்த இடத்துல இந்த ஒமேகா கான்ஸ்டன்ட். சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ஈக்குவலான ஆங்கிளை கவர் பண்ண போகுதுன்னு சொன்னா இந்த ஒமேகா கான்ஸ்டன்ட்டா இல்லையா? கான்ஸ்டன்ட். ஏன்னா ஒமேகா பார்த்தனா ஆக்சியல் வெக்டார், கரெக்டா இல்லையா? அப்ப ஒமேகாவோட டைரக்ஷன் பார்த்தனா சப்போஸ் நீ வந்து வெக்டார் ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஒமேகாவோட டைரக்ஷன் அவுட்வர்ட் வருதுன்னு வச்சுக்கோமே. அப்ப அவுட்வர்ட் வர போகுது அப்படின்னு சொன்னா ஓகேவா? அவுட்வர்ட் வர போகுது அப்படின்னு சொன்னா ஒமேகா கான்ஸ்டன்ட். அப்ப சேஞ்ச் ஆக போற ஒரே குவாண்டிட்டினா v. v ஏன் சேஞ்ச் ஆகுது? ஏன்னா v வந்து ஒரு டைரக்ஷன்லயே பாரு வேற வேறயா, கரெக்டா இல்லையா? அப்ப v வந்து சேஞ்ச் ஆகுது. சொல்றது புரியுதா? அப்ப ஒமேகாவே கான்ஸ்டன்ட்டா எடுத்து ஒமேகாவும் கான்ஸ்டன்ட், ரேடியஸும் கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும். கரெக்ட். ஒமேகாவும் கான்ஸ்டன்ட் தான், ரேடியஸும் கான்ஸ்டன்ட் தான். பட் அவன் கேட்கறது பாரு அருமையான கேள்வி. நல்லா பாருங்கனே, ஒமேகா கான்ஸ்டன்ட் சொல்றீங்க, ரேடியஸை என்ன சொல்றீங்க? அப்ப என்ன பைத்தியம் மாதிரி v மட்டும் வேரி ஆகுதுன்னு சொல்றீங்க? அதனால தானே என்ன மேல ஆரோ மார்க் வரைஞ்சிருக்கேனா? டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறதுனால என்ன ஆகுது? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. புரியுதா? இப்போ நம்ம d by dt எடுக்கும்போது ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கறதால அது 0 ஆயிடுமா சார்? இல்ல தம்பி, இப்ப நல்லா பாரு, அந்த dr by dt எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? வெலாசிட்டி. அப்ப அந்த வெலாசிட்டி வேரி ஆகுது. சரியா? ஓகே சார். இதெல்ல dr by dt ஆக்சுவலி இது ஒரு வெக்டர் குவாண்டிட்டின்னு சொல்றப்ப ரேடியஸ் சேஞ்ச் ஆகுது. புரியுதா? ரேடியல் வெக்டர், அது ஏன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, வெலாசிட்டி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதா? ஏன்னா நல்லா பாரு, இந்த இடத்துல இது ரேடியல் வெக்டாரா, இது ரேடியல் வெக்டரோட டைரக்ஷன், கரெக்டா? நீ ஸ்கேலரா பாக்குறப்ப ஒரு சர்க்கிள்னு சொன்னா ரேடியஸ் சேமா இருக்கும். பட் ஒரு வெக்டாரா பாக்குறப்ப நல்லா பாரு, இப்ப ரேடியஸ் இங்க இருக்கா, ரேடியல் வெக்டரோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சா இல்லையா? சொல்றது புரியுதா? அப்ப இந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணா m ஒமேகா v, கரெக்டா? எனி டிஃபிகல்ட்டி? சரி, இப்போ இந்த இடத்துல ஒமேகாக்கு எனக்கு ஒமேகா பிடிக்கல, அப்ப அந்த ஃபார்முலா இருந்து ஒமேகாக்கு வந்து நீ என்ன எழுதிக்கலாம்? v by ஒமேகாக்கு வந்து v by r னு போட்டா என் ஃபார்முலா இதுவா? எஸ் மேம். ஒமேகாக்கு வந்தானா v by r னு போட்டா v into v, v ஸ்கொயர் ஆயிடும். இல்ல எனக்கு v வேண்டாம், அப்ப என்ன ஆயிரும்? m ஒமேகா ஸ்கொயர் ஆர். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? அப்ப நல்லா பாரு, இந்த மாஸை விட்டுட்டேன்னா ஏன்னா பேசிக்கலி ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு சொன்னா மாஸ் இன்டு இந்த ஆக்சிலரேஷன் என்ன ஆக்சிலரேஷன் ஆயிரும்? சென்ட்ரிபிட்டல். ஒமேகா v. அப்ப நல்லா பாருங்க, இந்த ஒயிட் கலர்ல மார்க் பண்ணிருக்கிறது என்னது? ஆங்குலர் ஆக்சிலரேஷன். இல்ல சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். சரியா? புரியுதா? ஓகே. அப்ப என் மூணு ஃபார்முலா நான் எழுதுறேன், கம்பேர் பண்றப்ப எங்கல இருந்தே இங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற அளவுக்கு கேப்ப. சரியா? அடுத்து என்ன இருக்கு? ஓகேவா? ஒண்ணு பண்ணாத, இந்த ஒமேகா இருக்கிற இடத்துல ஐ போட்டுக்கோ. ஒமேகா இடத்துல என்ன போட்டுக்கோ? அப்ப ஒமேகா வந்து ஐ னு போட்டனா ஐ இன்டு வியா, v ஸ்கொயர் பை ஆர், ஐ ஸ்கொயர் ஆர். இந்த மாதிரி ஃபார்முலா எங்கேயாவது பார்த்திருக்கியா? பவர். இதெல்லாம் பவரோட ஃபார்முலா, கரெக்டா இல்லையா? ஒரே மாதிரி கம்பேரிசனுக்காக நான் எழுதி போட்டிருக்கேன். இப்ப இது ஆக்சிலரேஷன், இது சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொன்னா சரி, இது பேர் என்னது? சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். எனக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வேணும்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க?
மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். அப்போ மூணுத்தையும் நான் மாஸால மல்டிப்ளை பண்ணிட்டேன்னு சொன்னேன். என் ஃபார்முலா என்ன ஆயிரும்? m omega v v square by r m v square by r m omega square r. இதே மாதிரி வந்துட்டு பவரை கொடுத்துட்டு வந்துட்டு எனர்ஜி இல்லைன்னா ஹீட் கேட்டால் என்ன பண்ணுவேன்? பவர் இன்டூ டைம். கரெக்டா? அப்போ டைமால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஹீட்டோட ஃபார்முலா என்ன வரும்? I square r t VIT. ஒரே மாதிரி வருதா? புரியுதா? Yes sir. சரியா? அப்போ இந்த இடத்துல ஒமேகாக்கு பதிலா ஐ போட்டுக்கோ, எம்முக்கு பதிலா. ஓகேவா? கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கு. மற்றபடி இந்த ஃபார்முலா எம் வி ஸ்கொயர் பை ஆர் எம் ஒமேகா ஸ்கொயர் இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா இருக்காதா? நோட் பண்ணிக்கோ எல்லா ஃபார்முலா. இந்த ரைட் ஹேண்ட் சைடு வேணா பண்ணிக்கோ, இல்லைன்னா விட்டுரு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க மட்டும் பார்த்துக்கோ. ஆக்சிலரேஷனான ஃபார்முலா. அவங்க படிக்க கூட வேணாண்டா, அமைதியாக இருந்தால் போதும்ண்ணே. உசுரை வாங்குறதுக்குன்னே 2 பேர்.